Hello friends, welcome to Updatesforu channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. TNAU General Counseling-க்கு நாளைக்கு certificate verification வந்து ஸ்டார்ட் ஆகுது. So முக்கியமா நீங்க என்னென்ன certificates எல்லாம் கொண்டு போகணும் again ஒரு டைம் வந்து பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருக்கிறது provisional seat allotment letter. உங்களுக்கு login பண்ணாலே provisional seat allotment letter வந்து அங்க வெப்சைட்லயே இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி print போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத தான் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா application form ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் இதுக்கு வந்து நீங்க ஆதார் கார்டை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோஸும் நிறைய எடுத்துக்கோங்க. அதை நான் போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. அதுவுமே வந்து அங்க கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் நீங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட். நிறைய பேர்கிட்ட வந்து 12th மார்க் ஷீட் வந்து இன்னும் ஒரிஜினல் வரல, ப்ரொவிஷனல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ரொவிஷனல் இருந்தா அதையுமே நீங்க வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசி. அதாவது வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட டிசி இருக்கும். நிறைய பேர் வந்து வேற காலேஜில் ஜாயின் பண்ணி அங்கே டிசியை கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். யாரெல்லாம் 10th 11th 12th அவுட் சைட் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி செமஸ்டர் ஃபீஸ் கன்செஷன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனஃபைட்னா என்ன நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஜாயின் பண்ணி ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அங்கே எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரிஜினலை வந்து அவங்க இப்போ தரமாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். உங்களோட காலேஜ் பிரின்சிபல் கிட்ட சைன் சீல் எல்லாமே வாங்கினீங்கன்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 10th 12th சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட ஒரிஜினல் உங்ககிட்ட இல்லை, ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஜெராக்ஸ் காப்பி வந்து கொண்டு வரலாம். இது யார் மட்டும்னா நீங்கள் ஆல்ரெடி வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலை கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் நீங்க ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மெயினா போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பா உங்க கையில வச்சிருக்கணும். மற்றபடி யார்கிட்ட டிசி இருக்கோ அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே வந்து தேவைப்படாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 20,000 ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஓகேனா அப்படின்னா நீங்க 20,000 பே பண்ணா போதும். சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு 20,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட் உங்களுக்கு தான். பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் கட்டிக்கலாம். 20,000 ரூபாய் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டு வரணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ண போறீங்கனாலும் 20,000 ரூபாய் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்களும் 20,000 ரூபாய் பே பண்ணுங்க. எத்தனை ஸ்லைட் ஆனாலும் எப்படியாவது உங்களுக்கு சீட் கிடைச்சிடும். அந்த ரீசனுக்காக தான் உங்களே 20,000 ரூபாய் வந்து பே பண்ண சொல்றாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஆன்லைனில் 20,000 ரூபாய் பே பண்ணியே ஆகணும். உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ட கரெக்டான டைமுக்கு நீங்கள் போகலைன்னா உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அலாட் ஆன சீட்டு வேற யாருக்காவது போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து நான் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆப்ஷனும் அங்கே அவைலபிளாக இருக்கும். அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்க. இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டூடெண்ட் யாரையால போக முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ் போய்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் போய்க்கலாம். அதுக்கு ஒரு அனெக்ஷர் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணிட்டு அதையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கறதுக்கு வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ TNAU எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி நீங்கள் கரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜுக்கு எப்போ போகணும், எந்த டேட்குள்ளே போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 20,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தனுவாஸில் வந்து இப்போ வந்து வெட்டினரி கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு சீட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 20,000 ரூபாய் தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தருவாங்க. உங்களை வந்து காலேஜுக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே வந்து அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு இந்த சீட் வேணான்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் காலேஜ்லேயும் சேர்ந்துட்டு காலேஜுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போடுவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி சீட் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிருக்க வேண்டியது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வேணான்னு சொன்னதுனால அந்த சீட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் 2 lakhs வந்து ஃபைன் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.